பொது எதிரியை வீழ்த்துவதற்காக அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்துள்ளதாகவும் இது தேர்தல் கூட்டணி, கொள்கை சமரச கூட்டணி அல்ல என்றும் அதிமுக செய்தி தொடர்பு செயலாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் பல்வேறு கருத்துக்களை உடையவர்கள் ஒன்றாக இணைவது என்பதுதான் கூட்டணி. இது தேர்தலுக்கான கூட்டணி, மற்றபடி கொள்கைகளை சமரசம் செய்கிற கூட்டணி அல்ல. இதே போல ஏன் சந்திரபாபு நாயுடு இருக்கிறார், அவர் பிஜேபியோடு விலகி வந்தார், இப்போது கூட்டணி அமைக்கவில்லையா? நிதிஷ்குமார் அவர்கள் பாஜகவோடு 3 முறை விலகி வந்தார், இப்போது கூட்டணி அமைக்கவில்லையா? இப்படி பொது எதிரியை வீழ்த்துவதற்கும் மக்களுடைய எண்ணத்தின் அடிப்படையிலும் தான் கூட்டணி ஒன்றாக இணைகிறது. அதனுடைய அடிப்படையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருக்கு. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக PR கவாய் மே 14ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்ற சஞ்சீவ் கண்ணாவின் பதவிக்காலம் மே 13ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதி PR கவாய் பெயரை மத்திய சட்டத்துறை அமைச்சகத்திற்கு சஞ்சீவ் கண்ணா பரிந்துரைத்துள்ளார். இதன் மூலம் நாட்டின் 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக PR கவாய் மே 14ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதியைச் சேர்ந்த PR கவாய் கடந்த 1985ஆம் ஆண்டு வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கினார். மும்பை உயர்நீதிமன்றம், நாக்பூர், அவுரங்காபாத், பனாஜி உள்ளிட்ட அமர்வுகளில் நீதிபதியாக பணியாற்றிய PR கவாய் கடந்த 2019ஆம் ஆண்டு மே 24ஆம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார். பண மதிப்பிழப்பு, தேர்தல் பத்திரம் ரத்து, உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் மூலம் வீடுகளை இடிப்பதற்கு எதிர்ப்பு ஆகிய முக்கிய வழக்குகளில் PR கவாய் நீதிபதியாக பங்கெடுத்துள்ளார். இந்நிலையில் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணனுக்கு பிறகு பட்டியலினத்தைச் சேர்ந்த 2வது தலைமை நீதிபதியாக PR கவாய் பதவியேற்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.